பிரெட்லி, ஜேசன் கில்லஸ்பி, காஸ்ப்ரோவிச், ஆண்டி பிக்கிலு, நேத்தன் பிராக்கனு இந்த மாரி ரணக்கொடூரமான பல ஃபாஸ்ட் பவுலர்ஸ ஆஸ்திரேலியா வச்சிருந்தது உண்மதான். இந்த எல்லா பவுலர்ஸ விட அந்த ஆஸ்திரேலியன் டீம்ல இன்னொரு ரணக்கொடூர பவுலர் இருந்தாப்ல. அதுதான் தலைவன் கிளென் மெக்ரா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நியூ பால் குடுத்தா தான் நான் வந்து நல்லா போடுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிடில் ஓவர்ஸ்ல தான் நல்லா போடுவேன். சில பேர் நான் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாரிலாம் ஆளுங்க இருக்காங்க. மெக்ராக்கு இந்த மாரி பிரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா கிளென் மெக்ரா புது பால குடுக்குறீங்களா, தலைவன் ஸ்விங் பண்ணுவான். மிடில் ஓவர்ஸ்ல பந்த குடுக்குறீங்களா, கன்டெயின் பண்ணி விக்கெட் எடுப்பான். நம்ம ஆளு ரன்னே குடுக்காம சும்மா லட்டு மாரி வீசிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் விக்கெட் வேணுமா, அதுக்கும் தலைவன தான் கூட்டு வருவாங்க. நம்ம ஆள்கிட்ட பால் குடுத்தீங்கன்னா, தடையே இல்லாம ஒவ்வொரு மேட்டரையும் பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு மேட்டர முடிச்சு குடுத்துருவாப்ல. அப்படி முடிச்சு குடுத்த காரணத்தினால தான் 3 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா தொடர்ந்து அடிச்சானுங்கல்ல. அதுல மிக முக்கியமான பிளேயரா இருந்தது தானைய தலைவன் கிளென் மெக்ரா தான். டெஸ்ட்ல பால குடுத்தாங்க. தலைவன் 500 விக்கெட் எடுத்து போட்டான். ஒன் டேல வெள்ள பால குடுத்தாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 400 விக்கெட் எடுத்து போட்டான். ஒரு சச்சின், லாரா, கேலிஸ் எல்லாம் பார்த்தா நம்ம ஆள் குஷியாயிருவான். பால வாங்கிட்டு நேரா வந்துருவான். பல தடவை இவங்க எல்லாத்தையும் கட்டம் கட்டி விக்கெட்டையும் எடுத்து தாக்கியிருக்கான். இந்த வைடு நோ பாலு, பவுன்சர் போடுறான் பாடுறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரன் குடுக்குறது, இந்த வேலைகள் எல்லாம் பண்ணாம கொடூர லைன் அண்ட் லென்த்ல போடுவாப்ல. சும்மா லேசர் மாரி விட்டுட்டு இருப்பான். பின் பாயிண்ட் ஆக்குரசியில போட்டுட்டு இருப்பான். ஷோயப் அக்தர், பிரெட்லியோட ஸ்பீட பார்த்து பயந்தவனை விட அழகா லட்டு மாரி ஓடி வர கிளென் மெக்ராவை பார்த்து பயந்தவன் தான் அதிகம்.